இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைன் மூலமாக எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு குறிப்பிட்ட தேதி கொடுத்துருக்காங்க. 4/3/2024 6/3/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் குரூப் 4 அப்ளிகேஷனில் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ண பாருங்கள். திரும்ப ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்னால் இப்போ நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆன்லைன் மூலமாக உங்கள் குரூப் 4 அப்ளிகேஷனில் எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, tnpc.government.in. இதில் வந்து அப்படியே கீழே வந்தால் அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்குள்ளே போகவான்னு கேட்கும். நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண சொல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஓடிஆர் யூசர் நேம் இருக்குது பாருங்கள். அந்த யூசர் நேமை பயனாளர் குறியீடில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஓடிஆர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை அப்படியே சால்வ் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போய்ட்டு நீங்கள் எத்தனை எக்ஸாம் அப்ளை பண்ணீங்களோ எல்லா எக்ஸாமும் ஷோ ஆகும். இதில் போயிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் 1/2024. இந்த ஆப்ஷன் நேராக போயிட்டு உங்களுக்கு இப்போதைக்கு எடிட் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், எடிட் பண்ணுறவங்க ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அப்படின்றது தான் அப்ளிகேஷன் காமிக்கும். இன்கம்ப்ளீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் எடிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்த கன்ஃபார்ம்னு வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி கன்ஃபார்ம்னு வந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் கரெக்டாக சப்மிட் ஆச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஒருவேளை எடிட் கொடுத்து பார்த்துட்டே வெளியே வந்துட்டீங்க, அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடிட் பட்டு இன்கம்ப்ளீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் வந்து காமிக்கும். ஸோ 6/3/2024 அதிலையுமே நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடிட்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஜெண்டர், உங்களுடைய கம்யூனிட்டி, இந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் தான் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்குது. ஸோ நீங்கள் பெயர் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் முன்னாடி உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம், மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணலாம். இந்த 9 ஆப்ஷன்ஸுமே நீங்கள் ஓடிஆரில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனில் மிஸ்டேக்னால் நீங்கள் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தங்களுடைய இணைய வழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் அம்மாற்றமோ திருத்தமோ இணைய வழி விண்ணப்பத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதியாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சப்மிட் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தங்களுடைய இணைய வழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் தாங்கள் இதற்கு முன்னர் இறுதியாக சமர்ப்பித்த இணைய வழி விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் மட்டுமே மேல்நிலைக்காக கணக்கில் கொடுத்த போன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கரெக்ஷன்ஸ் பண்ண கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு முறை பதிவு, ஸோ ஒன் டைம் ரேஷியல் எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அட்ரஸ் அந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு முறை பதிவில் திருத்தம் செய்ய அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி
ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து கடவுச்சொல். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு மாற்றத்தை தான் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து மெயில் ஐடி மாற்றத்தை தான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேறு மெயில் ஐடி கொடுத்து மாற்றிக்கோங்க. அதேமாரி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணதை தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுய விவரங்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உங்கள் நேம் மாற்ற போகிறீங்க, ஃபாதர் நேம் மாற்ற போகிறீங்க, மதர் நேம் மாற்ற போகிறீங்க, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், திருமண நிலை, உங்களுக்கான பூர்வீக மாவட்டம், இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதிய நேம் கொடுத்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். பட் அது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நேம் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நேமுக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் அப்டேட் பண்ணுறவங்க தாராளமாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் தப்பாக இருக்குது, அந்த 9 கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு உங்களுக்கான கரெக்ஷன்ஸை நீங்கள் வந்து பண்ண பாருங்கள். இல்லை என்னோட குரூப் 4 அப்ளிகேஷனில் மிஸ்டேக்காக இருக்குது, நான் வந்து பார்த்தா பிஎஸ்டிஎம் ஆட் பண்ண போகிறேன் அல்லது நான் வேறு போஸ்டிங்லாம் அப்ளை பண்ண போகிறேன், நீங்கள் அப்ளிகேஷன்லேயே கரெக்ஷன்ஸ் பண்ணுறதா இருந்தால் இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்யணும் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, டைரெக்டாக உங்களுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வந்து போயிடுச்சு. இதில் போய் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண விருப்பம் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, ஃபோட்டோ கீழே உங்கள் நேம் மற்றும் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியை அப்லோட் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்தா பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்க பாருங்கள், அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் மறந்தவங்க மிஸ் பண்ணவங்க நீங்கள் எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஃபோட்டோவை நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி சிக்னேச்சர் வந்து பார்த்தா கிளியராக இல்லாதவங்க, கரெக்டாக அப்லோட் பண்ணாதவங்க நீங்கள் திரும்ப உங்களுக்கான சிக்னேச்சர் அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் பண்ண சொல்லும். ஸோ திரும்ப நீங்கள் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸில் போயிட்டு உங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி இருக்கோ சேம் அதேமாரி உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் மெயில், அதேமாரி வந்து பார்த்தா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து பார்த்தா ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கு, நான் ஸோ ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ணி நான் வெளியே வந்தேன்னா அப்படி வெளியே வந்துடாதீங்க. லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் போயிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் பேஜுக்குள்ள வந்திருக்கு. உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னா இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து போகும். இல்லை அட்ரஸ் வந்து ஏதாச்சும் தப்பாக இருக்குன்னா எடிட் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் அகைன் சொல்கிறேன், அது வந்து பாருங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் எடிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பர்டிகுலர் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து இன்ட்டு மார்க் காமிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ஃபைனல் சப்மிட் முடிஞ்சு உங்களுக்கான அப்ளிகேஷன் திரும்ப கம்ப்ளீட்டான காமிக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் எடிட் பண்ணி ஸ்கிப் பண்ணிடாதுங்க, ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக திரும்ப சொல்லிருக்கோம், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் வந்து போகும். இதில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கேற்ற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் எக்ஸசைஸ் மேனாக இருக்கீங்கன்னா அதுக்கான ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எடிட் பண்ணுங்கள். ஸோ மற்றதுக்கெலாம் நீங்கள் அப்படியே சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போனே போதுமானது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ அதிகபட்சமே இல்லை மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டீங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மட்டும் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்டிங் கேட்டிருக்காங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்லேயே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப எடிட் பண்ண விரும்புகிறேன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வேறு போஸ்டிங் எடிட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சர் பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறன்றவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் திரும்ப எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்தா ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லை, அதுக்கு நான் எலிஜிபிள் இல்லைன்றவங்க செகண்டாக இருக்குது பாருங்கள், ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சர். ஸோ இந்த ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சரை தவிர்த்து
மீதி இருக்க பதவிக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு எல்லா பதவிக்குமே தகுதி இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டர் வித் ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த பதவிக்கும் எனக்கு தகுதி இருக்குன்றவங்க ஃபார் ஆல் போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எல்லா பதவிக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஸோ 10th குவாலிஃபிகேஷனுக்கான தகுதிக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியது ஃபாரஸ்ட் கார்டுக்கு உங்களுக்கான ஹைட் இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஹைட் இருந்தாவே போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 10th குவாலிஃபிகேஷனுக்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபார் ஆல் போஸ்ட் கொடுத்து எடிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 10th இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அதேமாரி 12th இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டிகிரி இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணுற விருப்பவங்க எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எடிட் பண்ண போகிறேன் எடிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், டைப் ரைட்டிங் வந்து ஆட் பண்ணலாம், இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கொடுத்து ஸோ உங்களுக்கான டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே போட்டு நீங்கள் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ இது முழுக்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் இந்த தமிழ் டெஸ்ட் வந்து விலக்கு அளித்து நீங்கள் இங்கிலீஷ் எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. அது வந்து ஒன்லி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு மட்டும். ஸோ அவங்க மட்டும் வேணுன்றவங்க வந்து தமிழ் சப்ஜெக்ட் வேணாம் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே நீங்கள் டிசபிள் ஏபிள் பர்சனால் நீங்கள் நோ தான் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், ஆம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான பிஎஸ்டிஎம் பேஜுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். ஏன்னா நிறைய பேர் இது வரைக்கும் ஆன்லைன் மூலமாக பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்னும் வராமல் இருக்கலாம். ஸோ வந்தவங்க நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பிஎஸ்டிஎம்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் ஒன்றா வந்து 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா கூட நீங்கள் எஸ்எஸ்எல்சி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பிஎஸ்டிஎம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ குறைந்தபட்சம் 10th இருந்தால் மட்டும் கூட போதுமானது. ஸோ ஏன் எதுக்காக சொல்ல, இதில் வந்து டிகிரி வரையும் கேட்டிருக்காங்க. எதுக்காக 10th ஒருவேளை நீங்கள் வந்து 10th குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட பதவிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு 10th பிஎஸ்டிஎம் இருந்தாவே போதுமானது, நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் தான். ஒருவேளை நீங்கள் 12th பதவிக்கு செலக்ட் ஆகணும்னா அப்போ நீங்கள் 12th வரைக்கும் உண்டான பிஎஸ்டிஎம் தேவைப்படும். ஒருவேளை நீங்கள் டிகிரி வரைக்கும் பதவிக்கு செலக்ட் ஆகணும்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு டிகிரி வரைக்கும் உண்டான பிஎஸ்டிஎம் வந்து தேவைப்படும். ஸோ உங்ககிட்ட 10th வரைக்கும் இருந்தால் நீங்கள் 10th வரையும் ஃபில் பண்ணிக்கோங்க. 12th வரைக்கும் இருந்தால் 12th வரைக்கும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. டிகிரி வரைக்கும் இருந்தால் டிகிரி கொடுத்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ குறைந்தபட்சம் 1வது 10th வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா ஸோ எஸ்எல்சி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபில் சர்டிஃபிகேட் கொடுத்து ஸோ உங்களுக்கான ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பிஎஸ்டிஎம் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ எந்த இயர்லேருந்து எந்த ஏரியா படிச்சிங்க, எந்த கிளாஸ், எந்த மீடியத்தில் படிச்சிங்க, யார் கொடுத்தாங்க, அதுக்கான டேட் என்ன, ஸ்கூல் நேம் என்ன, எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 12th சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நீங்கள் எடிட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. நீங்கள் எடிட் பண்ணுறவங்க தாராளமாக எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட வந்து பார்த்தா நான் வந்து ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் சப்மிட் பண்ணிட்டேன், இதனால் என்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லைன்றவங்க இப்போ நீங்கள் இல்லைன்னு கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். ஏன்னா பிஎஸ்டிஎம் வராதவங்க கண்டிப்பாக நீங்கள் ஸோ ஃபில் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக நீங்கள் பிஎஸ்டிஎம் மட்டும் வச்சுருக்கவங்க கரெக்டாக பார்த்து கொடுத்து எடிட் பண்ணுறவங்க எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் நீங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நான் இப்போ வந்து பார்த்தா வேறு ஊருக்கு போய்ட்டேன், எனக்கு என் ஊர்லேயே எக்ஸாம் சென்டர் வேணுன்றவங்க நீங்கள் எக்ஸாம் சென்டரை தாராளமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அகைன் சொல்கிறேன், டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகேபிள் ஃபார் யூன்றதை தெளிவாக கொடுத்துறாங்க. இந்த பேஜ் நமக்கானது கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான ப்ரிவியூ பேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வரைக்கும் சப்மிட் பேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து போயிட்டு காமிட்டு கரண்ட் அப்ளிகேஷனில் போயிட்டு அப்படியே கீழே வந்தால் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், எடிட்டட் அண்டு நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ எடிட் பண்ணியிருக்கோம் பட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்ஃபார்ம்னு இருக்கா பாருங்கள்.
கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி எடிட்டட் பட் நாட் கம்ப்ளீட்னு இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். எடிட் கொடுத்ததுக்கப்புறம் இதிலே வந்து காமிச்சிடும். எந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலான்றதை வந்து காமிக்கும். இந்த வரைக்கும் பாருங்கள் இன்கம்ப்ளீட்னு கொடுத்துருக்காங்க. எந்த பேஜ்னா ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் அந்த பேஜில் இன்கம்ப்ளீட் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க பாருங்கள். எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ஐ கன்ஃபார்ம் தேபோ அது கீழே ஐ அக்ரி டு ஃபைனல் மை சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களுக்கு இன்னொரு ப்ரிவ்யூ பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். இதையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தேபோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் மை சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி திரும்ப உங்களுக்கு யுவர் அப்ளிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ணியிருக்கேன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக அப்ளிகேஷன் சப்மிட் வந்தால் போதுமானது. ஸோ முடிஞ்சிருச்சு அர்த்தம். இப்போ நீங்கள் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் டேஷ்போர்டு போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷனை கொடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நேராக கன்ஃபார்ம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் இருந்தால் உங்களுக்கு ஓகேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 6/3/2024 நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ பண்ணுறாங்க முன்னாடியே பண்ணிவிட்டு ஃபுல் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இருக்க வரைக்கும் செக் பண்ணிவிட்டு பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.